அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட். கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்கள் ஆட்டமிழக்கக்கூடிய வினோதமான ஒரு முறையாக பார்க்கப்படுவதுதான் இது. சமீபத்தில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் வங்கதேச வீரர் முஷ்ஃபிகுர் ரஹீம் இதுபோன்று ஒரு வினோதமான முறையில் பந்தை கையால் பிடித்து ஆட்டமிழந்திருப்பார். கடந்த 2017ஆம் ஆண்டு வரை அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் மற்றும் ஹேண்ட்லிங் த பால் ஆகியவை வெவ்வேறு விதிகளாக பார்க்கப்பட்டாலும் தற்பொழுது இரண்டையும் ஒன்றாக்கி ஃபீல்டர்களுக்கு இடையூறாக செயல்பட்டது என பல வீரர்கள் ஆட்டமிழந்து வெளியேறியதை நாம் பார்த்திருப்போம். அதில் வேண்டுமென்றே பந்தை தடுத்து ஆட்டமிழந்த வீரர்கள் மற்றும் தன்னை அறியாமல் பந்தை தடுத்து ஆட்டமிழந்த வீரர்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் ஆட்டத்தின் 21வது ஓவரை கிரண் பொல்லாட் வீச அப்பொழுது 55 ரன்களுடன் களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த தனுஷ்கா குலத்திலகா பந்தை அருகிலேயே தட்டிவிட்டு ரன் ஓட முயற்சி செய்யும் பொழுது எதிர்முனையில் இருந்த கருணரத்னே ரன் வேண்டாம் என்று சொல்ல அப்பொழுது பொல்லாட் அந்த பந்தை எடுக்க ஓடி வரும் பொழுது குணத்திலகா கிரீஸுக்குள் பின்னோக்கி செல்லும் நேரத்தில் எதிர்பாராத விதமாக பந்தை தட்டிவிட அதற்கு மேற்கிந்திய தீவுகள் வீரர்கள் அவுட் கேட்டு நடுவரிடம் முறையிட மூன்றாம் நடுவரும் வேறு வழியின்றி அவுட் கொடுத்திருப்பார். டிவி ரிப்ளையில் பார்க்கும்பொழுது அவர் வேண்டுமென்றே பந்தை தட்டிவிடவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிந்தோம். வேறு வழியின்றி விதிமுறைகளின்படி ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். குணத்திலகாவை போன்று மற்றொரு சம்பவம் பென் ஸ்டோக்ஸுக்கும் ஏற்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் மிச்சல் ஸ்டார்க் வீசிய ஆட்டத்தின் 21வது ஓவரின் ஒரு பந்தை ஸ்ட்ரெயிட் திசையில் அவரிடமே தூக்கி அடித்த அந்த சமயத்தில் கிரீஸை விட்டு சில அடிகள் ஸ்டோக்ஸ் இறங்கி வந்த சூழ்நிலையில் அப்பொழுது அந்த பந்தை பிடித்த மிச்சல் ஸ்டார்க் நேரடியாக ஸ்ட்ரைக்கர் எண்டில் உள்ள ஸ்டம்பை நோக்கி தூக்கி எறிய அப்பொழுது பந்து எங்கே தன் மீது தாக்கிவிடுமோ என்று பயந்த பென் ஸ்டோக்ஸ் தன்னை அறியாமல் கிரீஸுக்குள் திரும்பும்பொழுது பந்தை கையால் தடுத்திருப்பார். இந்த சூழ்நிலையில் ஸ்டோக்ஸ் வேண்டுமென்றே பந்தை தடுத்ததாக ஆஸ்திரேலிய வீரர்கள் முறையிட நடுவரும் அவர்களின் முறையீட்டுக்கு செவிசாய்த்து அவுட் கொடுத்து இருப்பார். ஆனால் ரிப்ளையில் பார்க்கும்பொழுது ஸ்டோக்ஸ் தன்னை அறியாமலேயே பந்தில் கை வைத்தது தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கும். தென்னாப்பிரிக்க அணியின் இளம் வீரரான இவரின் ஆட்டம் இழப்பானது அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் என்பது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பிற்கு எதிராக உள்ளதோ என்று எண்ணக்கூடிய வகையில் அமைந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற அண்டர்-19 உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் 47 ரன்களுடன் களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க வீரர் ஜிவேஷன் பிள்ளை மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஜாரியன் ஹொயிட் வீசிய 17வது ஓவரில் ஒரு பந்தை கவர் திசையில் அடிக்க முற்படும் அது பேட் மற்றும் அவரின் பேடில் பட்டு ஸ்டம்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பொழுது பேட்டால் அதை தடுக்க முற்பட்டார். ஆனால் அவர் அவ்வாறு செய்வதற்கு முன்பே பந்து நின்றவிட அதை தனது வலது கையால் எடுத்து விக்கெட் கீப்பரிடம் வீசினார். ஆனால் அவர் பந்தை வேண்டுமென்றே தடுத்ததாக மேற்கிந்திய தீவுகள் வீரர்கள் கள நடுவரிடம் முறையீடு செய்த பிறகு மூன்றாம் நடுவரும் பரிசோதித்து அவர் ஆட்டம் இழந்ததாக தெரிவித்திருப்பார். இதுவரை பந்தை தெரியாமல் தடுத்து நிறுத்தி அதன் மூலம் துரதிருஷ்டவசமாக ஆட்டமிழந்த வீரர்களை பற்றி நாம் பார்த்திருப்போம். இனி வேண்டுமென்றே பந்தை தடுத்து நிறுத்தி ஆட்டமிழந்து வெளியேறிய ஒரு சில வீரர்களை பார்க்கலாம். கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற IPL தொடரில் புனே வாரியர்ஸ் இந்தியா மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் கொல்கத்தா அணியின் வெற்றிக்கு 15 பந்துகளில் 24 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த யூசுப் பதான் வைன் பர்னல் வீசிய பந்தை பிச்சிலேயே தடுத்து நிறுத்திவிட்டு ஒரு ரன் எடுக்க ஓடும் பொழுது பந்து வீசிய பர்னல் பந்தை எடுக்க முற்படும் பொழுது தனக்கு தெரியாமல் ரன் ஓடும் பொழுது பந்தை உதைப்பதை போன்று வேண்டுமென்றே உதைத்த யூசுப் பதான் ரன் அவுட் வாய்ப்பிலிருந்து தப்பித்திருப்பார். இருந்தாலும் புனே அணியின் வீரர்கள் இது தொடர்பாக நடுவரிடம் முறையிட மூன்றாம் நடுவரும் பரிசோதித்து பின்பு அவர் ஆட்டம் இழந்ததாக அறிவித்திருப்பார். இதேபோன்று ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே 2013ஆம் ஆண்டு காமன்வெல்த் பேங்க் தொடரின் ஒருநாள் போட்டி ஒன்றில் ரவிச்சந்திரன் அஸ்வின் வீசிய ஒரு பந்தை ஷார்ட் கவர் திசையில் தட்டிவிட்டு மேத்யூ வேர்ட் ஒரு ரன் ஓட முற்படும் பொழுது அங்கே ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த சுரேஷ் ரெய்னா பந்தை தடுத்து தோனியிடம் தூக்கி எறிய ஸ்ட்ரைக்கர் எண்டினை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மைக்கேல் அசி தன்னுடைய கையால் அந்த பந்தை தடுத்திருப்பார். அப்பொழுது இந்திய வீரர்கள் அசியின் இந்த நடவடிக்கை தொடர்பாக நடுவரிடம் முறையிட அவரும் பரிசோதித்து பார்த்து மைக்கேல் அசி வேண்டுமென்றே ஆட்டமிழக்கும் வாய்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக பந்தை கையால் தடுத்து நிறுத்தியது தெல்ல தெளிவாக தெரிய
வர அதன் மூலம் அவருக்கு அவுட் கொடுத்து களத்திலிருந்து வெளியேற்றியிருப்பார் மூன்றாம் நடுவர். 99 ரன்கள் எடுத்திருந்த ஒரு வீரர் பந்தை தடுத்து நிறுத்தி ஆட்டமிழந்த ஒரு சம்பவம் அப்பொழுது கிரிக்கெட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்றாக பார்க்கப்பட்டது. கடந்த 1987ஆம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் 98 ரன்களுடன் பேட்டிங் செய்து கொண்டிருந்த ரமேஷ் ராஜா ஒரு பந்தை பவுண்டரியை நோக்கி தூக்கி அடித்து 2 ரன்கள் ஓடி எடுக்க முயற்சி செய்யும் பொழுது முதல் ரன்னை வெற்றிகரமாக ஓடி எடுத்தவர் இரண்டாவது ரன்னுக்கு திரும்பும்பொழுது ஃபீல்டர் ஸ்டம்பை நோக்கி பந்தை தூக்கி எறிய எங்கே சதமடிக்காமல் ஆட்டமிழந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருந்த ரமேஷ் ராஜா ஸ்டம்பை நோக்கி வந்த அந்த பந்தை பேட்டால் தடுத்திருப்பார். அதன் பிறகு இங்கிலாந்து வீரர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக நடுவரிடம் முறையிட 99 ரன்களுடன் பரிதாபமாக ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார் ரமேஷ் ராஜா. தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற 20 ஓவர் போட்டி ஒன்றில் கிறிஸ் மோரிஸ் வீசிய ஒரு பந்தை லியாம் லிவிங்ஸ்டன் தடுத்து ஆட அந்த பந்து நேராக ஃபீல்டரின் கைகளுக்கு சென்றதால் லிவிங்ஸ்டன் ரன் ஓடாமல் திரும்பியிருப்பார். ஆனால் அதே சமயத்தில் எதிர்முனையில் இருந்த ஜேசன் ராய் ரன் ஓடுவதற்காக பிச்சில் பாதி தூரம் ஓடி வந்து ஃபீல்டர் பந்தை எடுத்தவுடன் தன்னுடைய ரன் ஓட்டத்தை மாற்றி மற்றும் ஒரு பக்கம் திரும்பி ஓடி ஸ்டம்பை நோக்கி வந்த பந்தை தனது காலால் தடுத்திருப்பார். இதனைத் தொடர்ந்து ஜேசன் ராய் வேண்டுமென்றே இவ்வாறு செய்ததாக தென்னாப்பிரிக்க வீரர்கள் நடுவரிடம் முறையிட நடுவரும் அவருக்கு அவுட் கொடுத்து வெளியேற்றியிருப்பார். இதேபோன்று கடந்த 2013ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் பாகிஸ்தான் வீரர் முகமது ஹஃபீஸும் ஃபீல்டிங்கிற்கு இடையூறாக பந்தை தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். சொர்சோபா வீசிய ஒரு பந்தை இம்ரான் ஃபர்கத் லெக் சைடில் தட்டிவிட்டு 2 ரன் ஓட முற்படும் பொழுது ஒரு ரன்னை மிக எளிதாக எட்டிய இவர்களில் இரண்டாவது ரன்னை ஹஃபீஸ் ஓடி எடுக்கும் பொழுது பந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த ஸ்டம்பை நோக்கி வருவதை அறிந்தவர் தன்னுடைய திசையை மாற்றி பிச்சிற்கு குறுக்காக ஓடி பந்து ஸ்டம்பை நோக்கி செல்லாமல் தடுத்திருப்பார். இவர் வேண்டுமென்றே இவ்வாறு செய்ததால் தென்னாப்பிரிக்க வீரர்கள் ஆத்திரத்தில் நடுவரிடம் முறையிட வழக்கம் போல் நடுவர் கொடுத்த தீர்ப்பின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார் முகமது ஹஃபீஸ். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் 64 ரன்களுடன் களத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த மைக்கேல் வான் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான சரந்தீப் சிங் வீசிய ஒரு பந்தை லெக் சைடில் ஸ்வீப் ஷாட்டாக ஆட முற்பட்டு பந்தை மிஸ் செய்யும் பொழுது அது கால்களுக்கு நடுவே விட அப்பொழுது அந்த பந்தானது ஸ்டம்பை நோக்கி சென்று விடுமோ என்கிற பதட்டத்தில் தனது கைகளாலேயே தடுத்து நிறுத்தியிருப்பார். இந்த சூழ்நிலையில் பந்து வீசிய சரந்தீப் சிங் நடுவரிடம் முறையிட அவரும் மைக்கேல் வான் செய்தது தவறு என்பதை அறிந்து அவருக்கு அவுட் கொடுக்க 64 ரன்களோடு பரிதாபமாக வெளியேறியிருப்பார். அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்டு வகையில் நாம் மேலே கண்ட சம்பவங்களை விட மோசமான ஒரு சம்பவம் தான் கடந்த 2005ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணியின் கேப்டனான இன்சமாம் உல்லாக்கால் அரங்கேறியது. ஸ்ரீசாந்த் ஃபுல்டாஸாக வீசிய ஒரு பந்தை இன்சமாம் உல்லாக் மிடான் திசையில் நேரடியாக ஃபீல்டரிடம் தட்டிவிட அதை ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த சுரேஷ் ரெய்னா இன்சமாம் கிரீஸுக்கு வெளியே உள்ளார் என்பதை உணர்ந்து விக்கெட் கீப்பரை நோக்கி பந்தை தூக்கி எறிய அப்பொழுது அந்த பந்தை பாதி பிச்சில் நின்று கொண்டிருந்த இன்சமாம் உல்லாக் ஒரு ஸ்டைலான டிஃபென்சிவ் ஸ்ட்ரோக்கின் மூலம் பேட்டால் தடுத்திருப்பார். அதன் பிறகு இந்திய வீரர்கள் நடுவரிடம் முறையிட பரிதாபமாக ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.